அதிமுக அமித்ஷாவோட முரண்டு பிடிக்குது நம்ம. அமித்ஷா அவர்கள் சில உத்தரவுகளை கொடுக்கிறாரு, போய் ஓபிஎஸ் சந்திக்கிறாரு, அவரை சேர்த்துக்கவே மாட்டோங்கிறாங்க. அந்த பொதுக்குழு 10ஆம் தேதி நடந்த பொதுக்குழுல வரவேற்புரையில தொடங்கி எதிரிகள் துரோகிகள்னு வார்த்தைகளை உச்சரிக்கிறாங்க. வரவேற்புரையில தொடங்கி எதிரி நமக்கு யார் என்று தெரியும். திமுக, கருணாநிதி, ஸ்டாலின் நம்முடைய எதிரி, நம்முடைய துரோகி. காங்கிரஸ் வந்து நாங்க போயிருவோம், விஜய் கூட போயிருவோம். ஆனா காங்கிரஸ் நகர்ந்துருச்சுன்னா பிசிக போன்ற கட்சிகளும் போயிருவாங்க. அதுல சந்தேகமே இல்லை. மீண்டும் கள அரசியலுக்குள்ள அதிமுக வேகம் காட்டணும். யார் எதிரினே தெரியாம இன்னுமே ஓபிஎஸ் ஓட சண்டை, அவர்களுக்கு பதில் டிடிவியோட பதில் சொல்றது, பாஜகவோட கூட்டணிக்கு சேர்ந்ததை பற்றி விவாதங்கள், அதுக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருப்பது இல்லாமல் யாரை எதிர்க்க வேண்டுமோ அவர்களை எதிர்த்தாதான் களத்துல முந்த முடியும் அப்படிங்கிறது அதிமுக உணர வேண்டிய நேரம் இது. விஜய் ரசிகர்கள் கணிசமான அளவுக்கு இருக்காங்க. கணிசமான அளவுக்கு என்ன, எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா 1% அளவுக்கு ஓட்டு பெர்சன்டேஜ். கேரளா படித்தவர்கள் நிறைந்த மாநிலம், முற்போக்கான மாநிலம், தமிழகம் போன்று அல்ல. இருந்தாலும் அங்க டாப் நம்பர் 1 வந்து விஜய் தான். ஒரு படத்துல சொல்ற மாதிரி கங்கா தன்னை சந்திரமுகியா நினைச்சுக்கிட்ட மாதிரி விஜய் தானுக்கு தான் திமுக எதிரி, தான் தான் திமுகவை வீழ்த்துகிற ஆற்றல் உள்ளவர் தன்னைத்தானே நினைத்துக் கொள்கிறார். 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. விஷயம் வச்சிருக்கேன், ஊர்ல 350 ஓட்டு இருக்கு, அதுல 400 ஓட்டு இருக்கு, கோயிலுக்கு ஸ்பிரிட் வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்கன்னு ஒரு நாள்ல குறைந்தது 7 இருந்து 8 லட்சம் ரூபாய் செலவாகும். ஒரு 5 நாள் செலவு பண்ணோடனே மிரண்டுருவாங்க. ஐயோ நம்ம மொத்த சம்பாத்தியம் கரைஞ்சிரும் போல இருக்கே, இதுல நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான்னு தெரியாது, பயந்துருவாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். உதயநிதி அவர்கள் பேசும் பொழுது அதிமுக பாஜகவை கம்பைன் பண்ணி சொல்லும் போது சொல்றாரு, அதிமுக வந்து ஒரு இன்ஜின் இல்லாத கார் மாதிரி இருக்கு, இப்போ பாஜக ஒரு லாரி போல அதை இழுத்துட்டு போக பாக்குது அப்படின்னு அதிமுகவை ரொம்ப வந்து டவுன் பண்ணி பேசும் வகையில் அந்த பேச்சு இருந்தது. இதற்கு அதிமுக தரப்புல பதிலடிகளும் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதிமுகவோட நிலைமை இப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு தான் போயிருக்கா? ஏன்னா இந்த இடத்துலயும் நம்ம வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு இணைந்ததுக்கு அப்புறம் அதிமுக கூட யாரும் கூட்டணிக்கு வராத சுச்சுவேஷனையும் பார்க்க நேரிடுது. இதனால பாஜகவும் அப்செட்ல இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல அதிமுக என்ன நிலைமையில் இருக்கிறது? அவர்கள் மீண்டும் அந்த பழைய அதிமுகவை பார்ப்பது போன்ற, வெற்றி பெற்ற அதிமுகவை பார்ப்பது போன்ற சூழல் உருவாகுமா? தேர்தலுக்கு முன்பாக என்ன மாற்றங்கள் நடக்கலாம்? நீங்க கேட்டதை போல பாஜக என்பதை ஒரு பூச்சாண்டியாக முன்னிறுத்தித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வருகிறது. அதிமுகவை ஒரு பலமான எதிரியாக அது உச்சரிக்க கூட மறுக்குது. ஏன்னா அதிமுக உண்மையிலே கிரவுண்ட்ல இருக்கு, மக்கள் மன்றத்துல இருக்கு. 234 தொகுதிகளையும் அவர்களுக்கு வலுவான வேட்பாளர்கள் இருக்காங்க. ஏற்கனவே திமுகவை தோற்கடித்த வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க. பட் அவங்கள ஒரு எதிரியை அங்கீகரிக்காத தன்மை, அந்த தன்மையில பாஜகவை முன்னிறுத்தி அதிமுகவை பலவீனப்படுத்தி தான் திமுக தேர்தலை சந்திக்க. அதாவது உங்களுக்கு சக்சஸ் ஃபார்முலா நான் சொன்ன போல 2019, 21, 24 அதிமுகவை அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது. அப்படிலாம் அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் வைப்பது என்பது அதிமுகவை பலவீனப்படுத்துவது, பாஜகவை ஒரு பலம் வாய்ந்த நபராக காட்டி திமுக வெற்றி பெறுகிறது. இது ஒரு வெற்றி சூத்திரம். நீங்க பார்க்கலாம், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 11% ஓட்டு பாஜக, அந்த அணி 18% அணியை விட்டுருக்கு, அல்லது அணியோட சேர்த்துக்கங்க 18%. அந்த 18% ஓட்டு என்பதோட இன்னொரு பொருள் என்ன? தமிழ்நாட்டுல 18% வலதுசாரி ஆதரவாளர்களை விட்டு விட்டால் 80% பேர் வலதுசாரிக்கு எதிரானவங்க தான் அர்த்தம். நீங்க திமுக கூட்டணி எடுத்த ஓட்டு, அதிமுக எடுத்த ஓட்டு, நீங்க அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துருச்சுன்னு பேசுறேன். அதிமுக பாஜகவை விட்டு பிரிந்ததால் ஓட்டு போட்டவர்கள் இருப்பாங்க. கூட்டணியில எஸ்பிபிஐ கட்சி இருந்து, அப்ப அது ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு தேர்தலாக அவர்கள் சந்தித்து முஸ்லிம்கள் ஓட்டு போட்டிருக்கலாம்ல. ரொம்ப குறைவா சொல்றேன், சொற்பமான எண்ணிக்கை. பட் இப்ப நீங்க கேட்டதை போல பாஜகவை முன்னிறுத்தி தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திச்சுட்டு வருது. அது அதிமுகவை பலவீனப்படுத்து, அது உண்மை, அதுல மாற்றம். பட் அப்படியேதான் நிலைமை இருக்கான்னா, நீங்க கேட்டதை போல அடுத்து என்ன நடக்கும்? இன்னைக்கு 2வது தீர்மானம் பொதுக்குழுல 2வது தீர்மானத்துல இன்னைக்கு வந்து உதயநிதியை தொடங்கி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது. ஆனா அவங்க பொதுக்குழுல பத்திக்கல தீர்மானத்தை, 2வது தீர்மானத்தை கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை. நீங்க வந்து பொதுவெளியில, பிரஸ் மீட்ல, ஊடகவியலாளர்கள் சந்திப்புல
எங்கேயோ நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துல எல்லாம் பேசுறதை விட அதிமுகவை பொறுத்தவரை கழகமே கோயில், அம்மாவே தெய்வம்னு முன்னாடி சொல்லுவாங்க. கழக நிரந்தர பொதுச் செயலாளர்லாம் ஒட்டுவாங்க போஸ்டர். அவர்களுடைய அந்த காலம் தொடங்கி எம்ஜிஆர் அவருடைய காலம் தொடங்கி எப்பொழுதுமே அந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானம் தான் அதிமுகவுடைய மனசாட்சி. அதுல தெளிவா சொல்றாங்க, கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை. அது மட்டும் இல்லாம கூட்டணிக்குள்ள வரக்கூடிய கட்சிகளை கூட நாங்க தான் தீர்மானிக்கிறோம். இந்த இடத்துலதான் பைஜெயந்த் பாண்டா மாற்றப்படுகிறார். புதிய பொறுப்பாளர்களே இன்னைக்கு வரக்கூடிய சூழல் எழுது. அதிமுக அமித்ஷாவோட முரண்டு பிடிக்குது. நம்ம அமித்ஷா அவர்கள் சில உத்தரவுகளை கொடுக்கிறாரு, போய் ஓபிஎஸ் சந்திக்கிறாரு, அவரை சேர்த்துக்கவே மாட்டோங்கிறாங்க. அந்த பொதுக்குழு 10ஆம் தேதி நடந்த பொதுக்குழுல வரவேற்புரையில தொடங்கி எதிரிகள் துரோகிகள்னு வார்த்தைகளை உச்சரிக்கிறாங்க, வரவேற்புரையில தொடங்கி. அப்ப இது அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான யுத்தியை திமுக செய்து, தெரிந்தோ தெரியாமலோ அதுல அதிமுக பலவீனமாய் கொண்டு இருக்கிறது. அதே நேரத்துல அது ரொம்ப பலவீனமா இருக்கும்ல நான் நினைக்கல. களத்துக்கு வரும்போது, தேர்தலை சந்திக்கிற பொழுது அதிமுக வேட்பாளர்கள் வலுவான வேட்பாளர்களாக இருப்பார்கள், வலிமையான வேட்பாளர்களா இருப்பாங்க. நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு விஜய் போன்ற புதியவர்கள் வரவுனால திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமான போக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் சிதையும். அதே மாதிரி உங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகளும் சிதையும். பாஜக ஆதரவு ஓட்டுகள், பாஜக எதிர்நிலையில இருப்பாங்கல்ல, அந்த ஓட்டுகளும் சிதையும். சோ இது ஒரு மும்முனை போட்டியை நோக்கி களத்தை நகர்த்தும். பட் அது திமுகவுக்கு ஒரு மைலேஜா இருக்கும். காரணம் என்னன்னா, அவர்கள் அணியை வலுவாக கட்டமைத்திருக்கிறார்கள். அதிமுகவால் அணி அமைக்க முடியவில்லை. பாஜகவோடு அவர்கள் இருப்பது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் அதிமுகவுக்கு பலவீனம் தான். பட் அந்த இயக்கம் பலவீனமாகத்தான் உள்ளது, பலவீனப்பட்டு கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அது மீண்டும் மீண்டெழ வேண்டும்னா போராட்டங்களின் வழியாக தான் நடக்கும். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஏதாவது ஒரு ஊர்ல போராட்டம் நடந்துட்டே இருக்கும். நீங்க கூட ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போது பேசணும், ஒரு விவாதம் பண்ணோம். திருப்பரங்குன்றத்துல லைம் லைட்ல வருது, இங்கதான் பிரச்சனை. ஒரு கோயில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் ஏன் லைவ் லைட்ல வரும்? உங்க ஊர்ல என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை நான் அட்ரஸ் பண்ணும். உங்க ஊர்ல உங்க தெருல ஒரு சின்ன பிரச்சனை, அந்த ரோட்ல வேக தடை இல்ல, அடிக்கடி பைக் போயிட்டு இருக்கு, கார் போயிட்டு இருக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி நடக்குது. ஊர்ல நாய் தொல்லை, கார்பரேஷன்ல இருந்து நாய் பிடிக்கவே வரல. இதெல்லாம் தானே பழைய அதிமுக. இதெல்லாம் தானே அந்தந்த ஊர்ல பேரூராட்சியில, ஊராட்சி முன்னாடி, மாநகராட்சி முன்னாடி, நகராட்சி முன்னாடி டெய்லி காலையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துற அதிமுக தானே செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தது. இந்த இடத்துலதான் இடைவெளி இருக்கு. மீண்டும் கள அரசியலுக்குள்ள அதிமுக வேகம் காட்டணும். யாரு எதிரினே தெரியாம இன்னுமே ஓபிஎஸோட சண்டை, அவர்களுக்கு பதில் டிடிவியோட பதில் சொல்றது, பாஜகவோட கூட்டணிக்கு சேர்ந்ததை பற்றி விவாதங்கள், அதுக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருப்பது என்று இல்லாமல் யாரை எதிர்க்க வேண்டுமோ அவர்களை எதிர்த்தாதான் களத்துல முந்த முடியும் அப்படிங்கிறது அதிமுக உணர வேண்டிய நேரம் இது. இப்போ இதுல முக்கியமா அமித்ஷா வருவதற்குள் கூட்டணியே ஒரு வகையில முடிவு பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இதுல இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா முன்கூட்டியே சொல்லப்பட்டது, இந்த செயற்குழு பொதுக்குழுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணியில ஒரு ப்ராக்ரஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் இப்ப வரைக்கும் அது எதுவுமே நடக்கல. அதனால அமித்ஷா வர இதுவும் தள்ளி போடப்படுகிறது. இப்படின்லாம் சொல்லும் பொழுது ஒரு வலுவான கூட்டணி சாத்தியப்படுத்தி விட்டுதான் அமித்ஷா இங்க வருவாரா? அதற்கான ப்ராசஸ்ல பாஜக இறங்கி இருக்கா? இப்போ அதிமுக பார்த்துக்கும் அப்படின்றதுனால விட்டுருந்தாங்க. அப்படி எதுவும் நடக்காத பட்சத்துல இனிமே பாஜகவோட தலையீடுகளும் அழுத்தங்களும் எந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இந்த பாஜகவோட தலையீடு இருக்கும், அழுத்தம் இருக்கும், நிச்சயமா இருக்கும். இன்னைக்கு என்ன பியூஷ் கோயல் அவர்கள் மத்திய அமைச்சர் வந்திருக்கிறார். 3 மத்திய அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக போட்டிருக்காங்க. இந்த குழுவினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரைவில் சந்திப்பாங்க. ஒரு பூங்கொத்து கொடுக்கக்கூடிய படத்தை நாம் எதிர்பார்ப்போம். வெளியில பூங்கொத்து கொடுக்கிற படம் வந்தாலும் கூட உள்ளுக்குள் கடுமையான அழுத்தங்கள் தான் கொடுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்க மாட்டார். அது ஒரு ஊடகவியலாளராக நம்முடைய பார்வையில தெளிவாக தோன்றுகிறது. ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவி தினகரன் அவர்களையோ அவருக்கு இணைப்பதற்கான ஒரு கடுகளவுல எண்ணம் இருந்திருந்தா கூட அவர் அதற்கான சமீட்சைகள் ஏதாவது கொடுத்திருப்பார். நீங்க அதிமுக பாஜக 2 மட்டும் இருக்கிற பொழுது அவர்களால பழைய கூட்டணிக்குள் இருந்த தேமுதிக போன்ற கட்சிகளை கூட கொண்டு வர முடியும். ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வின்னபிலிட்டி ரொம்ப முக்கியங்க. நீங்க பாஜக மத்தியில இருக்கு, அவர்கள் சொல்றாங்க, அதனால கூட்டணிக்குள்ள போயிருவாங்க. தேமுதிகவை அவங்க என்ன மிரட்டிட முடியும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, தேமுதிக ஆட்சியில அதிகாரத்துல எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்து 10 ஆண்டுகளுக்கு மேல 2005 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். 2006 முதல் தேர்தல் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகாந்த் ஜெயிக்கிறாரு. 2011 எதிர்கட்சி தலைவராகிறாரு. 16 ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை தாங்குறாங்க, அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி. 2021 அமமுக மாதிரியான சில கட்சிகளோட கைகொள்றாங்க, அனைத்து தொகுதியிலும் தோல்வி. அப்ப 10 ஆண்டுகள் சட்டமன்ற பிரதிநிதித்துவமே இல்லையே. அப்ப அவர்கள் வெற்றியை தானே இனிமேல் இலக்கா வைப்பாங்க. பாஜக சொல்லிருச்சு அது ஒரு தேசிய கட்சி, அவர்கள் சொல்லிட்டாங்க, அமலாக்கத்துறையை கைது வச்சிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் படம் கேட்கலாம், ஏன்னா அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து. நீங்க ஒரு சின்ன சின்ன கட்சிகளில நீ என்ன பிளே பண்ணுவீங்க? ஒரு கிருஷ்ணசாமி அவர்களையோ ஒரு ஜான் பாண்டியன் அவர்களோ அவர்களும் இன்னைக்கு பாஜக சிநேகமா இருந்தாலுமே அவர்களுக்கான இனி தனிநபருக்கான அரசியல் ஆதாயத்தை தான் எல்லா அரசியல் கட்சிகளும் மாநில அரசியல்ல பார்ப்பாங்க. நீங்க தேசிய அரசியல்ல அவர்களுக்கு ஒரு முகம் வேணும். நீங்க அதிமுக கூட போய் நிக்க முடியாது, நின்றுட்டு யார போய் பிரதமர்னு சொல்ல முடியாது. அதனால அவர்களுக்கு பாஜக ஒரு வடிகளாக தெரிந்தது. அதிமுகவையும் பலவீனப்படுத்தி தன்னைத்தானே பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது பாஜக. அவங்க ஃப்ரீ ஹேண்டா விட்டுட்டு அதிமுக சுதந்திரமா இயங்க விட்டாலே ஏதாவது ஒரு அணிகளை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு.
விஜய் ஆழமா நம்புறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாருங்க, கொள்கை எதிரி இருக்கக்கூடிய இடத்துல வர முடியாது. முதல்வர் வேட்பாளர் 2 பேருமே முதல்வர்னு தங்களை தாங்களே சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கும் முட்டுக்கட்டை. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பொதுச் செயலாளர் இருக்கையை உயர்வானதாக நினைக்கிறார். அந்த ஆட்சி அதிகாரத்தை விட கட்சி கட்டுப்பாட்டில் இருப்பதை பெரிது என்று நினைக்கிறார். மீண்டும் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைத்தால் கூட நாம் இருக்கக்கூடிய இடத்தில் மரியாதையாக இருக்கலாம் என்று நினைக்கிறாரோ என்று தோன்றுகிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இது. மற்றபடி பாஜகவால் தமிழ்நாட்டில் ஒரு அணியை கட்டியமைக்க முடியாது. இது எனக்கு தோன்றுகிறது அப்படிதான். ஏன்னா ஒரு அணியை கட்டியமைக்க முடியாது. நீங்க திமுக கூட்டணி தாங்க வலிமை என்னதான் இருந்தாலும். அந்த கூட்டணிக்குள்ள 1000 முரண்கள் இருக்கு. காங்கிரஸ் கூடுதல் சீட்டு கேட்கிறாங்க, எல்லாமே கேட்கிறாங்க. விசிகால பிரச்சனை, விசிகாக்கு வேங்கவேல் தொடங்கி ஆம்ஸ்டாங் கொலை வரைக்கும் எல்லா விஷயங்களையும் திமுக சொன்னது போல அதுல ஹைலைட்டடா காங்கிரஸை வச்சு நடக்கிற விஷயங்கள்ன்றது முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னாலும் கூட இன்னமும் அதை கமா போட்டு திரும்பவும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் முன்கூட்டியே அந்த விருப்ப மனு இதெல்லாம் பண்றதெல்லாம், அதுவும் எல்லா தொகுதிகளுக்கும் கேட்கறது அப்படிங்கறதெல்லாம் இங்க திமுகவை சீண்டி பார்க்கிற வேலை தான். இல்ல ஃபர்தரா வெளியே போற பிளான்ல கூட இருக்கிறாங்களோ என்னவோ அப்படிங்கறதெல்லாம் அப்ப இன்னமும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. முக்கிய நகர்வுகள் இனிமேதான் மத்தியில் எடுக்கப்படலாம்லாம் சொல்றாங்க. அப்போ திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இல்ல அப்படின்னா அது கூட்டணிக்குள்ள மற்ற கட்சிகளை அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியே போவதற்கான, குறிப்பாக விஜய் கூட போறதுக்கான விஷயங்கள் இருக்கா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் அதை தான் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு பார்க்க முடியுது இல்லையா? சோ அதை நோக்கி காங்கிரஸ் நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதோ 26ல தென்படுமா? இன்றைக்கு கூட டெல்லியில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கூட தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட அந்த 5 குழுவோடு தமிழகத்தில் இருந்து சென்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல செல்வ பெருந்தகை அவர்களும் ராஜேஷ்குமார் அவர்களும் திமுகவோடு இருக்கிறதா சேஃப் ஜோன் அப்படின்னு பேசியிருக்கிறதா சொல்லப்படுது, தகவல்கள் வருது. பட் அதை மீறி தொண்டர்களுடைய விருப்பம் விஜயோட போனோம் தான். திமுக 63 சீட் வாங்கணும், 45-43 சீட்டு வாங்கணும். இப்ப 25ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, போன தடவை கூட்டணி பேசிட்டு வெளியில வந்த அழகிரி, KS அழகிரி அழுதுகிட்டே வந்தார். எங்களுக்கு இவ்வளவுதானா அப்படின்னு அழுதுகிட்டே வந்தார். அந்த அளவுக்கு அங்க முரண்கள் இருக்கு. பட் நீங்க 2 கோணங்களை காங்கிரஸ் அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் தொடர்ச்சியா அதை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, கேரள மாநிலத்துல தேர்தல் வர இருக்கு 26ல. கேரளாவிலும் விஜய் ரசிகர்கள் கணிசமான அளவுக்கு இருக்காங்க. கணிசமான அளவுக்கு என்ன, எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா ஒரு 1% அளவுக்கு ஓட்டு பெர்சன்டேஜ். ஏன்னா கேரளா படித்தவர்கள் நிறைந்த மாநிலம், முற்போக்கான மாநிலம், தமிழகம் போன்று அல்ல. இருந்தாலும் அங்க டாப் நம்பர் 1 விஜய் தான். நீங்க கேரளத்தினுடைய அந்த ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, சினிமா ஹிஸ்டரி சொல்றேன், இதுவரைக்கும் வந்த சினிமாக்கள்லயே உச்சபட்ச வசூல்னு ஒண்ணு இருக்கும்ல, உச்சபட்ச வசூல், டாப்பான வசூல். நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க யார் வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் வந்த மலையாள படங்கள், தமிழ் படங்கள், ஹிந்தி படங்களா அங்க இறங்கும். எல்லா படங்களோடு நான் ஒப்பிட சொல்றேன். இங்கிலீஷ் படங்களா கூட இருக்கலாம், ஆங்கில படங்கள் கூட இருக்கலாம். எல்லாத்தையும் ஒப்பிடுகிறப்ப இதுவரையும் வந்த மொத்த கேரள சினிமா ஹிஸ்டரியிலையும் டாப் கலெக்ஷன் ஆன படம் விஜய் நடித்த துப்பாக்கி படம். அது அந்த கலெக்ஷனை மோகன்லால் மம்முட்டி படமே அங்க ஃபீட் பண்ணல. இவ்வளவு புலிமுருகெல்லாம் 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆன படம். பட் அந்த துப்பாக்கி இன்னைக்கும் அங்க கேரளா ஒட்டுமொத்த கலெக்ஷன்ல டாப் 1ல இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு அங்க விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. காங்கிரஸ் அதான் நினைக்கிறாங்க, உங்களுக்கு பாண்டிச்சேரியில ஏதாவது உதவியா இருக்கும், கேரளால ஏதாவது உதவியா இருக்கும், தமிழ்நாட்டிலேயே அட்டம் எடுத்து பார்க்கலாம், ஒண்ணு இல்லைன்னா நம்மளும் தோப்போம், திமுகவும் தோப்போம், 2029ல திரும்பி போய் சேர்ந்துக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. பட் அதை மீறி ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, ராகுல் காந்திக்கும் MK ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சிநேகம் இருக்கு. நீங்க யாரை மோடியினுடைய நிரந்தர எதிரிங்கிறவங்களோட தானே காங்கிரஸ் இருக்க முடியும். நீங்க நரேந்திர மோடி அவர்களை, பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய் ஒரு நிலை, சித்தாந்த எதிரியாக முன்னிறுத்தி மக்கள்கிட்டையும் பேசுறீங்க, நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்றீங்க, பொதுவெளியிலையும் பேசுறீங்க, பீகார்ல போயும் பேசுறீங்கும் போது அந்த இடத்த காங்கிரஸ் அவ்வளவு சீக்கிரம் திமுகவை விட்டுட்டு போயிரும் அப்படின்னு நான் நம்பல. பட் விஜயை பயன்படுத்தி தங்களுடைய வேற வலிமையை கூட்டிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. காங்கிரஸ் நாங்க போயிருவோம், விஜய் கூட போயிருவோம். ஆனா காங்கிரஸ் நகர்ந்துருச்சுன்னா விசிகா போன்ற கட்சிகளும் போயிருவாங்க கூட, அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா விஜய் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஓட்டுல பெரும்பகுதியான ஓட்டுகள் சிறுபான்மையினர் ஓட்டு, பட்டியல் சமூக ஓட்டு, எல்லா ஓட்டும் இருக்கு. அதனால திமுகவை மிக பலவீனப்படுத்தி விடும். சோ அந்த அடிப்படையில காங்கிரஸ் நகர்வதற்கான வாய்ப்பு குறைவு. அவர்கள் வேண்டுமானால் அதை ஒரு வேற வலிமையை கூட்டுவதற்கான, ஒரு மிரட்டலுக்கான ஆயுதமாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். நிறைவாக ஒரு விஷயம் சார், தாவேகா தொடர்புடையது. அதுல நிறைய கட்சிக்குள்ள சில பிரச்சனைகள் இப்போ தலை தூக்கிட்டு இருக்கு. திருவள்ளூர்ல நடக்கிற இஷ்யூஸா அங்க இருக்கிற நிர்வாகிகள் மீது மற்ற நிர்வாகிகளை அதிருப்தி வெளிப்படுத்தி பனையூருக்கே போராடுவதாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வேட்பாளர்களை அந்தந்த பகுதியை சேர்ந்த முக்கிய தாவேகா நிர்வாகிகளை அறிவிக்கிறது, இந்த மாதிரியா இருக்கட்டும். இந்த மாதிரி வேட்பாளர்கள் அறிவிப்பு அப்படிங்கிறதுல விஜயே தலைமையே சொல்லக்கூடிய அளவுக்கான உள்ளுக்குள்ள அவங்கவுங்க தனி ராஜ்யம் பண்றதுன்ற விஷயம் மூலமாக தாவேகாவினுடைய உட்கட்டமைப்பு எப்படி இருக்கிறது,
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி ரிலேட்டடா என்டிஏவோட பேச்சுவார்த்தை நடக்குதான்னு கேள்வி கேட்டா அதை மறுத்துட்டு இல்லைன்னு போகாத செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் நேரத்தில் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான பதிலை சொல்லிட்டு போறதுன்றது எதை காட்டுது? இந்த ரெண்டு விஷயத்திலையும் இருக்கிற பார்வைகள் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க விஜய்க்கு. நான் சொல்றது பெரும்பான்மையான மக்களை சொல்லல, விஜயனுடைய ரசிகர்கள். அந்த ரசிகர்கள்ல ஒரு பெரும்பகுதியினர் அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. நம்முடைய கணிப்பு அது 15 முதல் 17% வரைக்கும் கூட இருக்கலாம். தேர்தல் நெருக்க ஆகுற பொழுது அவங்க 26, 27 சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை ஏதாவது காலேஜ் வாசல்ல இருந்து சர்வே எடுக்கிறாங்களா நமக்கு தெரியல. பட் மக்கள் திரள்ல நம்ம பார்க்கிற பொழுது ஒரு 15 முதல் 17% இருக்கலாம். அதுல சந்தேகமே இல்லை. பட் அது வெற்றிக்கான சூத்திரமான்னு கேட்டா நிச்சயமா அதை வைத்துக் கொண்டு வெற்றி பெற முடியாது. மும்முனை போட்டியில 3வது இடத்துலதான் இந்த நொடியிலையும் இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த கட்டமைப்பு இல்லாதது. நீங்க கேட்டீங்க, ஆளாளுக்கு குட்டி ராஜ்யம் பண்றாங்க, தனி சாம்ராஜ்யம் நடத்திக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தனி சாம்ராஜ்யம் நடக்குதுன்னா, நீங்க செங்கோட்டையன் அவர்கள் இணைகிற பொழுது செல்வியா ஜெயலலிதா அவருடைய படத்தை வைத்துக் கொள்ள முடிகிறது. ஆதவர்ஜனா போய் இணைந்த கையோட தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்துக் கொள்ள முடிகிறது. இது கட்சி வச்சு நடத்துறமா, ஏதாவது புதுப்பட ஷூட்டிங்கான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு, சித்தாந்தம் என்றால் என்ன விலை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. பட் இதையெல்லாம் கடந்து ஒரு பெரும்பகுதி இளைஞர்கள் கூட்டம் அவர் மீது பெரிய நம்பிக்கையோட இருக்காங்க. ஒரு பெரிய நம்பிக்கையோட அவருக்கான ஒரு ஓட்டர்ஸா இன்னைக்கு மாறி இருக்காங்க, வாக்காளர்களா இருக்காங்க. அதுல எல்லாம் எந்த அளவு சந்தேகம் கிடையாது. பட் தேசிய ஜனநாயக கூட்டணிய அவர் கமிட் ஆகாம இருக்காரு. நீங்க சொன்னீங்க, நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை, மறுக்கவே இல்லை, கொள்கை எதிரி என்று அறிவித்திருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு செங்கோட்டையன் அவர்கள் இயல்பாகவே பாஜகவோடு தொடர்புடையவர்கள். நீங்க செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்தவர்கள். அப்ப அவர் பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனா நல்லதுன்னு நினைக்கக்கூடிய மனநிலை கொண்டவர். அவர் இன்னொன்னு எந்த கேள்விகளுக்குமே அவர் நேரடியாக பதில் சொல்லக்கூடியவரும் இல்லை, யாரையும் முறிச்சு பேசக்கூடியவரும் இல்லை. நீங்க பொதுச் செயலாளருக்கு கெடு விதிச்சது தப்புங்க, நான் கெடு விதிச்சேன்னு சொல்லவே இல்லைங்க, நீங்களாவே போட்டுக்கிட்டீங்கன்னு சொல்லக்கூடியவர். அதனால அவரை பொறுத்தவரை கேள்விகளுக்கு இந்த மாதிரியான ஒரு குழப்பமான நிலையில பதில் சொல்லுவதுதான் தொடர்ச்சியானது. நீங்க அடிகளை இணைப்பேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மாத காலத்திற்குள், 1.5 மாத காலத்துக்குள் அவரே போய் தாவேக்காவில் இணைந்து விட்டார். சோ செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சை நம்ம அவ்வளவு சீரியஸா அதுல அது படி இயங்குவாங்க அப்படின்னு நமக்கு சொல்லிவிட முடியாது. பட் நீங்க இந்த இடத்துல நான் இந்த பக்க நகர்வுகளையும் பாக்குறேன். அப்ப அதிமுக ஒரு வலுவான கட்சி கூட்டணிக்கு வந்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற அதிமுகவும் விஜயோடு ஏன் அப்ரோச் பண்ணக்கூடாது? அதிமுக அப்ரோச் பண்றதுனால என்டிஏக்குள்ள தாவேக்கா வந்துருன்ற சினாரியோவை எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, அதுதான் கேட்கிறேன். முதல்வர் வேட்பாளர்னு தன்னைத்தானே விஜய் முன்னிலைப்படுத்திக் கொண்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய எந்த கட்சியோடும் கூட்டணின்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக பொதுக்குழுலையும் தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. சோ இது வாய்ப்பு இல்லை, ஒரு பொருந்தா கூட்டணியா இல்ல. நீங்க ஒரே கட்சிக்குள்ள முதல்வர், துணை முதல்வரை வைத்துக் கொண்டே அவர்களால் பயணிக்க முடியல. 2011 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவோடு அணி சேர்ந்து எதிர்கட்சி தலைவர் இருக்க வரை வந்த விஜயகாந்த் கட்சியோட நிலைமை என்னாச்சு எதிர்காலத்துல? சோ இதெல்லாம் விஜய் யோசிப்பார். அவர் அரசியல்ல நம்பர் 2 இருக்க வரல விஜய். அவர் அரசியல்ல ஒன்றாக இருக்கணும் விரும்புறாரு. நீங்க கேட்கிற போல கட்டமைப்பு இல்லை என்பதற்காக அவர் போய் எப்படி பாஜகவோட கொள்கை எதிரியோடு எப்படி கை கோர்ப்பார்? அப்ப அதிமுகவும் தாவேக்காவும் வருமா? ஒருவேளை அதுக்கு இடையூறு இருக்குல்ல. 2 பேருமே முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துல ஒரு தரப்பினர் திரைமறைவுல பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அது உண்மை. ஆனா அது விஜய்க்கு தெரிந்து நடக்கிறதா, தெரியாம நடக்கிறதா? இன்னொரு விஜய் ஆழமா நம்புறாரு. ஒரு படத்துல சொல்ற மாதிரி கங்கா தன்னை சந்திரமுகியா நினைச்சுக்கிட்ட மாதிரி விஜய் தானுக்கு தான் திமுக எதிரி, தான் தான் திமுகவை வீழ்த்துகிற ஆற்றல் உள்ளவர்னு தன்னைத்தானே நினைத்துக் கொள்கிறார். கட்டமைப்பு இல்ல, கீழே கிரவுண்ட்ல இல்ல. நீங்க ஒன்னே ஒன்று கிரவுண்ட்ல நீங்க எலெக்ஷன் நெருக்கத்துல போவீங்க சார். போகிற பொழுது திமுக அதிமுக வேட்பாளர்கள் லட்சங்கள்ல கோடிகள்ல செலவு பண்ணுவாங்க. ஊடகங்கள் எல்லாம், பத்திரிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கமா விளம்பரங்கள் இருக்கும். அப்ப ஒரு பெரிய கூட்டம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருப்பாங்க. டெய்லி 100-150 பேருக்கு காலைல சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு போகும். பிரச்சாரம் போச்சுன்னா பிரச்சார வண்டிக்கு பின்னாடி ஒரு 20-25 வண்டி வரும். தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தவர்கள் அதுக்கு முன்பு சம்பாதித்தவர்கள் இல்ல, அந்த வலிமை இருக்காது. அப்ப அவர்கள் ஏதோ ஒரு கூட்டணிக்குள்ள போறது மட்டும்தான் அவர்கள் இந்த தேர்தல் இருப்பை அந்த சிச்சுவேஷன் தான் இப்ப மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுவும் தான் கட்சிக்குள்ள இப்ப பிரச்சனையா ஒரு இடத்துல இருக்கு. காசு இருக்கிறவங்களுக்கு தான் இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. மாற்று கட்சியிலேருந்து அவங்க ஒரு காசு இருக்கிறவங்களாவும் இல்லை அந்த இடத்துல பிரபலியம் இருக்கிறவங்களாவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்றது தான். தாவேக்காவில் முன்னாடி ரசிகர் மன்றத்துல இருந்தே வேலை செஞ்சுட்டு வந்தவங்க, மக்கள் மன்றமாக இருந்து வேலை செஞ்சுட்டு வந்தவங்க வைக்கிற அதிருப்தியாக இருக்கு இல்லையா? அப்ப இங்கேயும் காசுன்றது, பணம் செலவழிக்கிற அந்த ஆட்கள் வந்துருவாங்கன்ற பட்சத்துல நீங்க சொல்ற இந்த அதிகபட்ச செலவுகள் செய்யறதுன்றது தாவேக்காவும் பண்ணுன்னு எதிர்பார்க்க கூடாதா? இல்ல, செலவு செய்வார்கள்னா நம்பிக்கை வரணும்ல. நீங்க தனியா நீங்க எப்படி செலவு செய்வாங்க? விஜயகாந்த் அவர்கள் 234 தொகுதிகள்ல 232 தொகுதிகள்ல வேட்பாளர் விட்டாரு. செலவு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர் ரசிகர் மன்றத்துல இருந்து சீட்டு கொடுத்தாரு? ரசிகர் மன்றத்துல இருந்து சீட்டு கொடுத்தவர்கள் தான் அதிகம். அவர்களை வைத்துக்கொண்டே 8.35% எடுத்தாரு. நீங்க களத்துல பிரதான கட்சிகள் மோதுவாங்க. திமுக அதிமுக ஒரு முன்னாள் அமைச்சர்
இன்னொன்னு ஒருத்தர் இன்னாள் அமைச்சர், 2 பேருக்கு இடையில மோதுவாங்க. நீங்க இவங்க கிட்ட இருந்து சம்பாதிச்சிருக்காங்க ஏற்கனவே. மக்களோடு, களத்தோடு ஏதோ ஒரு வகையில மக்கள் செல்வாக்கையும் சம்பாதிச்சிருப்பாங்க. நீங்க அவர்கிட்ட பொருளாதார ரீதியாவும் சம்பாதிச்சிருப்பாங்க. சம்பாதிச்சுட்டு வந்த பணத்தை நீங்க தேர்தலுக்கு சீட்டு கிடைக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க. நான் அத்தனை கோடி செலவு பண்ணிடுவேன், இத்தனை கோடி செலவு பண்ணிடுவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். தேர்தலுக்கு 17 நாள் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில இறங்கினாருன்னா வீட்டுக்குள்ள திரும்பி வர்றதுக்கல்ல 10 கோயிலுக்கு டொனேஷன் கேட்டு வருவாங்க. நான் அந்த சமூகத்துல இருந்து வரேன். எங்க சமூகத்துல கோயில்ல கும்பாபிஷேகம் வச்சிருக்கேன். ஊர்ல 350 ஓட்டு இருக்கு. அதுல 400 ஓட்டு இருக்கு. கோயிலுக்கு சிமெண்ட் வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்கன்னு ஒரு நாள்ல குறைந்தது 7 இருந்து 8 லட்சம் ரூபாய் செலவாகும். ஒரு 5 நாள் செலவு பண்ணோடனே மிரண்டுருவாங்க. ஐயோ நம்ம மொத்த சம்பாத்தியம் கரைஞ்சிரும் போல இருக்கே, இதுல நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான்னு தெரியாதுன்னு பயந்துருவாங்க. நீங்க நீங்க புதிய கட்சிகள்ல நீங்க ஒரு கூட்டணி இருக்கு, அதிமுகவோடு ஏதோ ஒரு வகையில அவங்க அலைன்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை வந்துடும். இந்த அலைன்ஸ் பெருசா ஜெயிக்க போகுது, அவர் கொள்கை எதிரியோடலாம் சமரசப்பட்டு போயிட்டாரு, அல்லது பாஜகவை வெளியே சொல்லிட்டு அதிமுக தாவைக்க சேர்ந்துட்டாங்க, சோ நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம், நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னா செலவு பண்ணுவாங்க. நீங்க ஒரு சீமான் அவர்களால ஏன் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது? 8% ஓட்டு எடுக்கிறாரு கொள்கை அடிப்படையில, சித்தாந்த அடிப்படையில. எங்கேயாவது சீமான் வேட்பாளர் இவ்வளவு செலவு பண்ணிட்டே இருக்காங்க, செலவு பண்ணா ஜெயிச்சிருப்பாங்க. சீமான் அவர்களே ஏன் ஜெயிக்க முடியல உங்களுக்கு? அப்ப அந்த தேர்தல் செலவினங்கள் இது வரும்பொழுது நீங்க கடல்ல இருந்து காசு அள்ளிட்டு வந்தாலும் கூட ஒரு பயம் வந்துடும். ஏன்னா நமக்கு வெற்றி உறுதியா இருக்குமா, என்ன செய்வோம்னு தெரியாது. அப்ப நம்ம இவ்வளவு தொகையை செலவு பண்றதுன்னு ஒரு அச்சம் வந்துடும். அந்த அச்சம் தான் தமிழக வெற்றி கழகத்தை 15% சுருக்க போகிறது அப்படின்னு தான். ஓகேங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். அந்த வகையில் பல்வேறு தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.